மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவர் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெவ்வேறு இடங்களில் தலை மற்றும் உடல் பாகங்களை கைப்பற்றியதன் பகீர் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பள்ளி மாணவியை காதலித்து வந்த இளைஞர் மதுரைக்கு அழைத்துச் சென்று கொலை செய்யப்பட்டுள்ளார். மாணவியின் உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வதைக்க வைக்கும் கொலை சம்பவத்தில் நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே உள்ள வெங்கடாச்சலபுரம் கண்மாயில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. அதை கண்ட பொதுமக்கள் சத்திரப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலையும் அங்கிருந்து 100 மீட்டர் தொலைவில் கிடந்த தலையையும் கைப்பற்றினர். உடற்கூராய்வு செய்வதற்காக உடலை மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வெங்கடாச்சலபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரன் வெளியூரைச் சேர்ந்த ஒருவரை கண்மாய் பக்கம் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. அதில் கண்மாயில் கொலை செய்யப்பட்டவர் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரது மகன் அழகேந்திரன் என்றும் அவரை தான் கொலை செய்தேன் என்பதையும் ஒப்புக்கொண்டார். 21 வயதான அழகேந்திரன் அதே ஊரைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளார். அந்த சிறுமி தனது உறவினர் என்பதால் அவருடன் பழகுவதை நிறுத்திக் கொள்ளுமாறு அழகேந்திரனை பலமுறை எச்சரித்ததாக பிரபாகரன் கூறியுள்ளார். அவர் அதை பொருட்படுத்தாததால் அழகேந்திரனை கொலை செய்வதற்கு திட்டமிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன்படி கடந்த திங்கட்கிழமை அழகேந்திரனிடம் நைசாக பேசி அவரின் ஊரில் இருந்து வெங்கடாச்சலபுரத்திற்கு வரவழைத்துள்ளார். இதையடுத்து பிரபாகரன் தான் வேலை பார்க்கும் கல்குவாரி மற்றும் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இருவரும் ஒன்றாக சுற்றியுள்ளனர். பின்னர் வெங்கடாச்சலபுரம் அருகே உள்ள சக்கிலியங்குளம் கண்மாய் பகுதியில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். மதுபோதை தலைக்கேறிய நிலையில் அழகேந்திரன் மயக்கத்தில் இருந்துள்ளார். அப்போது பிரபாகரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அழகேந்திரனின் கழுத்தை அறுத்து துடிக்க கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை அங்கேயே போட்டுவிட்டு தலையை மட்டும் தனியாக துண்டித்து எடுத்து அருகில் இருந்த முட்புதருக்குள் வீசிச் சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அழகேந்திரன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அவரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கொலை செய்யப்பட்ட அழகேந்திரனும் அவர் காதலித்த சிறுமியும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற போதும் இருவரும் அதில் வெவ்வேறு பிரிவைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அழகேந்திரன் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரபாகர் என்ற பையன் கூட்டு போய் பொதுனிக்கு போன் அடிக்கவும் இறங்கி மெத்திலிருந்து கீழே இறங்கி வந்து வந்த பெட்ரோல் போட்டோன்னே வாடா போயிருவோம் சொல்லி வண்டியில ஏத்திட்டு போயிருக்கேன். வற்படுத்தி ஏத்திட்டு போனா எப்படி போனா ஆனா கூட்டம் போயிட்டியான். போனவே இன்னும் திரும்பல. ஆனா கொன்னுட்டேன்னு இப்ப ஆஜர் ஆயிட்டேன். அங்க போய் ஸ்டேஷன்ல போய் கேட்டா எம்மா உன் மயனை 2 தடவை வான் பண்ணாங்களாம். உன் மயன் அவங்க வீட்டை பொண்ண பழகுனியான்னு. ஆனா உன் மயன் கேட்கலையா. அதனால என் கூட கஞ்சா போடுவியா, அதனால நான் கூப்பிட்டு வந்து நாங்க இப்படி செஞ்சுட்டோம், நான் ஆஜராயிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த படுகொலை என்பது சாதியானவ படுகொலையாக நான் கருதுகிறோம். விஷயத்தை இந்த பிரச்சனையை திசை திருப்ப பார்க்குறாங்க. ஆனால் அழகேந்திரன் தன்னுடைய முகநூல் ஸ்டேட்டஸில் காதலிக்கிற பொண்ணை படத்தை வச்சதாக சொல்லப்படுகிறது. அதனால் அவங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கதா சொல்லப்படுது. பல முறை மிரட்டி இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இது ஏன்னா அவசியம் இல்லை. ஒரு பையனை இவன் கஞ்சா போதை எதுவுமே கிடையாது, கொலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. காதல் தான் இது காரணம் முழுக்க. இந்த கொலையில் தொடர்புடைய சிறுமியின் உறவினரான பிரபாகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். காதல் விவகாரத்தில் இளைஞரின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மதுரை மற்றும் விருதுநகரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.